வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஆண்ட்ரியா அவங்களுடைய ப்ரொடக்ஷன்ல கவின் ஹீரோவா நடிச்சிருக்கிற மாஸ் படம். இந்த படத்து மேல மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உண்டு. ஏன்னா இந்த படத்துடைய ப்ரொடியூசர் ஆண்ட்ரியாங்கிறது ஒரு காரணமா. செகண்ட் வந்து இந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்ல வந்து வெற்றிமாறன் சார், விஜய் சேதுபதி, நெல்சன் உட்பட பலர் கலந்துக்கிட்டாங்க. அதனாலே இந்த படத்து மேல எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. நம்மளும் படத்துக்கு போய் உட்காந்தோம். கதை என்னன்னு பார்த்தா வெரி பிகினிங்ல நெல்சன் தான் வந்து கதையை டைரக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு 400 கோடி ரூபாய் பணத்தை வந்து எம்.ஆர். ராதா அவருடைய மாஸ் போட்ட ஒரு கும்பல் வந்து கொள்ளையடிக்குது. அந்த கொள்ளையடிக்கப்பட்ட பணம் யாருடையது, யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கு? இவர் ஹீரோ வந்து ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி வந்து நடத்துறாரு. அந்த அசைன்மெண்ட் இவர்கிட்ட வரும்போது அதை இவர் கண்டுபிடிக்க போகும்போது இவருக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சாரு, என்ன மாதிரியான நன்மைகள் கிடைச்சது அப்படிங்கிறத படத்துடைய மீதமுள்ள கதை. அதை தாண்டி ஏதாவது பேசினா கண்டிப்பா கதை மொத்தமே ரிவீல் ஆயிடும். அது மாதிரிதான் ஒரு கதையில வந்து இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே அவ்வளோ இன்டர்லிங்க் பண்ணியிருக்காங்க. அந்த வந்து நம்ம முக்கியமா பார்க்கணும்னா காஸ்டிங் பத்தி பார்க்கணும். ஆண்ட்ரியா மேடம் வந்து இதுல ரொம்ப ஒரு சைலண்டான வயலண்ட் வெளியா பண்ணியிருக்காங்க. அவங்க கேரக்டர் சூப்பரா இருக்கு. கடந்த படத்துல நம்ம வந்து அவங்கள ப்ரூட்டலா வந்து மிஸ்கின் சாருடைய துப்பறிவன் படத்துல பார்த்துருக்கோம். இதுல வந்து சந்திரா கேரக்டர் வட சென்னையில பார்த்துருக்கோம். அதை தாண்டி இதுல ஒரு டிஃப்ரெண்டா ரோல் பிளே பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்காங்க. ஆனால் இன்னுமே கூட அவங்களுடைய கதாபாத்திரம் வந்து கொஞ்சம் ஹார்டா ஸ்ட்ராங்கா வந்து ட்ரை பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். ஹீரோ ஒரு 6 படங்கள் வெவ்வேறு ஜானர்ல ட்ரை பண்ணியிருந்தாரு. அது எல்லாமே நல்லா இருந்தது. இந்த படத்துல பாத்தீங்கன்னா இந்த எங்கேயுமே ஓவர் ஆக்டிங் இல்லாம அந்த பிரைவேட் ஏஜென்சி டிடெக்டிவ் ஏஜென்சி நடத்தும் போது எப்படி நடந்துப்பாங்க, அந்த டீம் மெம்பர்ஸ் கூட எப்படி இன்ட்ராக்ட் ஆவாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க, அந்த பிளே எல்லாம் ஒரு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. பேசிக்கா இவரே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படிங்கிறதுனாலயே கதையை உள்வாங்கி பண்றது அவருக்கு ரொம்ப ஈஸியா இருந்திருக்கு. அவருடைய கேரக்டர் சூப்பரா இருக்கு. கல்லூரி வினோத் அவர்கள் வந்து இந்த படத்துல சப் இன்ஸ்பெக்டர் ரோல் பண்ணியிருக்காரு. மாரி படத்துக்கு பிறகு அவருக்கு இதுல கவனிக்கும்படியான ஒரு கேரக்டர் நல்லா இருக்கு. சார்லி சாருடைய கேரக்டர் தான் இந்த படத்துல ஒரு முக்கியமான ட்விஸ்ட் கம் ஒரு டர்னிங் பாயிண்ட் அமையுது. அந்த கேரக்டர் நான் எப்படி கம்பேர் பண்ணுவேன்னா, நம்ம விக்ரம் பிரபு, பிரியா ஆனந்த் அவர்களும் நடிச்ச அரிமா நம்பிக்கிற ஒரு படம். அந்த படத்துல எம்.எஸ். பாஸ்கர் சார் வந்து ஒரு ரோல் பிளே பண்ணியிருப்பாரு. ஒரு சின்ன ரோலா இருந்தாலுமே அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அந்த மாதிரிதான் இதுல ஒரு முக்கியமான ட்விஸ்ட் வந்து நம்ம சார்லி சார் பிளே பண்ணியிருக்காரு. செமையா பண்ணியிருக்காரு. அவரோட ரோல் நல்லா இருக்கு. பவன் சார் வந்து ஒரு பொலிட்டீஷியனா அஜால் குஜால் பண்றதா இருக்கட்டும், அந்த கண்டிப்பா அந்த வியூகங்கள் அமைக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் பண்றதா இருக்கட்டும், வெற்றிமாறன் சாருடைய பட்டரிலிருந்து வந்தவருங்கிறதுனாலே இந்த படத்துல அந்த கதாபாத்திரம் என்ன டிமாண்ட் பண்ணதோ அது அவரு சரியா பண்ணியிருக்காரு. ரெடின் கிங்ஸ்லி வந்து அங்கங்க வந்து நம்மள வந்து இந்த டார்க் ஹியூமர்ல வந்து கண்டிப்பா சிரிக்க வைக்கிறாரு. ஒரு நல்ல ரோல் தான், சூப்பர். ஓகே, தென் வந்து நம்ம பேசணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த ருஹானி சர்மா அவங்கள பத்தி பேசணும். அவங்க வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரா வந்து வர்றதும், இந்த ரீல்ஸ் பண்ணும்போது என்னென்ன மாதிரியான சேட்டைகள் பண்ணுவாங்க, நம்ம கவின் கூட வந்து அவங்க காதல் காட்சிகள் நடிக்கும்போது அதெல்லாமே சூப்பரா இருக்கு. அழுகு காட்சியெல்லாம் நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அந்த கேரக்டர் நம்ம பார்க்கும்போது நல்லா இருக்கு. கதையை பத்தி தான் பேசணும். கதையை பத்தி பேசணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நெல்சன் சாருடைய அந்த நெரேஷன்ல கதை ஸ்டார்ட் ஆகுது. அந்த கொள்ளடிக்கிறாங்க பணம் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த கேரக்டர்ஸ் வந்து எப்படி இருக்காங்க, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் என்ன, இந்த கதை கூட அவங்க எப்படி இன்டர்லிங்க் ஆகுறாங்க அப்படிங்கிறத வந்து நல்லா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாமே ஓகே. செகண்ட் ஹாஃப்ல வந்து இந்த கொள்ளையடிக்கப்பட்ட பணம் அந்த விதம் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டி எங்கெங்க டர்னிங் பாயிண்ட் இருக்கு, எப்படி மோதிக்கிறாங்க, அப்புறம் வந்து ஃபைனலா வந்து கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு முக்கியமான ஒரு ட்விஸ்டோட கிளைமேக்ஸை முடிச்சிருக்காங்க. அது சொன்ன விதம் ஓகே. எங்களுக்கு சில கேள்விகள் இருக்கு. என்ன மாதிரி கேள்விகள்னா, இன்டர்வலுக்கு பிறகு வந்து ஒரு டபுள் மார்டர் நடக்குது. அந்த டபுள் மார்டருக்கும் இந்த கொள்ளையடிக்கப்பட்ட பணத்துக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறது எங்கேயுமே டீட்டெயில் பண்ணாம இருக்காங்க. அண்ட் தென் வந்து நம்ம கவின் வந்து ஒரு பெரிய கும்பல் கூட தான் மோதுறோம் அப்படின்னு தெரிஞ்சுமே மோதுறாரு. அவரு வந்து இது வந்து இப்படிதான் போய் முடியும்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணக்கூடியவர். தன்னுடைய மகளுக்கு ஒரு ஆபத்து வரும்போது வரப்போகுது அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணாம விடுறதும் சரி, வந்த பிறகு வந்து அவங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக எந்த நடவடிக்கையும் எடுக்காம விடுறதும் சரி வந்து கண்டிப்பா வந்து ஒரு மைனஸை நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி ஆன்சி அவர்கள் வந்து ஒரு நெகட்டிவ் ரோல்ல ப்ளே பண்ணும்போது அவங்க வந்து ஒரு பவர் மீடியேட்டராகவும் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து தான் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து ஹேக் பண்றாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் கூட ப்ரெடிக்ட் பண்ணாமே இருக்கிறது வந்து லாஜிக்கலா நமக்கு இடிக்குது. அப்புறம் கிளைமேக்ஸ்லயும் வந்து நம்மளை சுத்தி ஒரு பேக்ரவுண்ட் இருந்தாலுமே கூட நமக்கு எதிரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க எப்போ வேணும் நம்மளை அட்டாக் பண்ணுவாங்க,
அவங்க எப்படி இருப்பாங்க அதெல்லாம் எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ணாம கண்மூடித்தனமா வந்து மோதிரத்தை அதெல்லாம் வந்து நம்மளால ஏற்றுக்க முடியல. அதை தாண்டி இந்த படத்துல வந்து நம்ம ஒரு விஷயம் சொல்லுவோம், அந்த கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ் பார்க்கும்போது கடைசி எபிசோடு எப்படி இருக்கும்ல அப்படிதான் எனக்கு தோணுச்சு. சுத்தி வளைச்சி அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. மற்றபடி கதை வந்து இந்த சி சென்டர் ஆடியன்ஸுக்கு வந்து கன்வே ஆகிறதும் கனெக்ட் ஆகிறதும் கொஞ்சம் கஷ்டம். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகிறது கூட கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் படம் போர் அடிக்காம ஒரு மாதிரியா கொண்டு போய் முடிச்சிருக்காங்க. இன்னுமே கூட கொஞ்சம் இன்கிரீடியன்ஸோட விறுவிறுப்பா பண்ணியிருந்தா படம் வந்து பெரிய சக்ஸஸாக அமைஞ்சிருக்கும். ஏன்னா இதுல நீங்க பயன்படுத்தின டெக்னீஷியன்ஸ் வந்து அவ்வளோ வேல்யூபிளான டெக்னீஷியன்ஸ். ஒன்று வந்து தேசிய விருது நாயகன் ஜிவி பிரகாஷ் அவர்கள், அவருக்கும் வந்து பாடல்களை வந்து பெருசா ஒரு ஸ்கோர் பண்ண முடியல, அது ஏனோ தெரியல. பாடல்கள் ஏதோ நமக்கு மனசுல ஒட்டுற மாதிரியே இல்லை. பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்கு. ஃபைட் மாஸ்டர் பீட்டர் விக்கி அவர்கள் வந்து பிரம்மாண்டமான ஃபைட்ஸ் இல்லாம கதைக்கு என்ன தேவையோ அந்த ஒரு மோதல் சின்னதாக ப்ளே பண்ணியிருக்காங்க, அது நல்லா இருக்கு. ஆர்டி ராஜசேகர் அவர்கள், கௌதம் மேனன் அவர்களுடைய ஆஸ்தான சினிமாட்டோகிராஃபர், அவர் இந்த படத்துல வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அவருடைய கேமரா ஆங்கிள்ஸாக இருக்கட்டும், கம்போசிஷன்ஸாக இருக்கட்டும், லைட்டிங் பேட்டர்ன் எல்லாமே சூப்பராக இருக்கு. அதை தாண்டி நீங்கள் வந்து டார்க் ஹியூமரை பண்ணலாமா இல்லை வந்து கிரைம் த்ரில்லரை பண்ணலாமா அப்படிங்கிற அந்த டைலமா வந்து உங்கள் ஸ்க்ரீன் பிளேலையும் சரி அந்த பிளேலையும் வந்து கன்ஃபியூஷன்லேயே போயிட்டு இருக்கு. அதை மட்டும் நீங்கள் சரியே பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்கும். அதை தாண்டி போர் அடிக்காமல் வச்சுருக்கீங்க, அது வரைக்கும் ஓகேன்னு தான் சொல்லுவேன். நன்றி, வணக்கம்.